இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது குடும்ப கட்சி, அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும், அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியும். அப்படிப்பட்ட கட்சியை தமிழக மக்கள் இந்த முறை விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இந்த தேர்தலோடு திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி கட்ட தேர்தல் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் ஒரே குரல், திமுக ஆட்சி அகற்றப்படுகின்ற ஒரே குரல் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று மக்களுடைய எண்ணம். அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கூட்டணியுடைய நோக்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு திட்டங்களை இங்கே நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம். இந்த டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, அப்படிப்பட்ட விளை நிலங்களை திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே விவசாய நிலங்களை அபகரிக்கின்ற விதமாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னிலையிலே. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் விவசாயிய கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த விளைநிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோடு குடிமராமத்து திட்டத்தை கொண்டது ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் அனைத்தும் சீர்வு செய்யப்பட்டு பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைத்தோம். அங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டோம். ஆதனூர் குமாரமங்கலம் நஞ்சை போலே தடுப்பணை கட்டப்பட்டது, முக்கம்பிலே தடுப்பணை கட்டப்பட்டது. அதே போல காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம். வறண்ட பகுதியில் இருக்கின்ற நிலங்கள் எல்லாம் செழிப்பாக வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தையும் முடக்கிய அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு. அதோடு பாரத பிரதமர் அவரிடத்திலே மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களிடத்திலே நான் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவரிடத்திலே கோரிக்கை வைத்து அவரும் ஏற்றுக்கொண்டார். அதற்கு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை அந்த நதியின் கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர் அந்த நதியிலே கலந்து மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தமான நீராக மக்கள் பருக வேண்டும், விவசாயத்துக்கு சுத்தமான நீராக பாய்ச்ச வேண்டும் என்ற அடிப்படையிலே அவரிடத்தில் கோரிக்கை வைத்தேன். அவரும் ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் 2 அவைகள் கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெறச் செய்து 2024ஆம் ஆண்டு அதற்கு வடிவம் கொடுத்தார் பாரத பிரதமர் அவர்கள். அவருக்கு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.